ஆன்மீகம் அப்படின்றது இப்படித்தான், ஆன்மீகம்ன்றது இதுதான் அப்படின்ற மாதிரி பலருக்கும் பல கோணம் உண்டு, பல பார்வைகள் உண்டு. உங்களுடைய பார்வையில் ஆன்மீகம் அப்படின்றது எப்படி இருக்குது சார்? மனிதனுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு இருக்குது. ஏன்னா கடவுளுடைய படைப்பு, மனித படைப்பிலே அவர் படைத்ததே, இறைவன் படைத்ததான் ஆன்மீகத்தை மனிதன் வளர்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் மனிதனே படைச்சது. ஆன்மீகத்தை விட்டு வாழ்க்கையை விட்டுட்டு விலகி அவர்கள் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் நிறைய சலனங்கள் கொண்ட ஒரு வாழ்க்கை தான் அவங்க வாழ முடியும். ஆன்மீகத்தை தொடாமல் யாரும் வாழ்ந்துட முடியாது. அப்படி நான் விலகிட்டேங்க அப்படி இப்படி சொல்லி பண்ணிங்கனாக்கா வாழ்க்கையில் நிறைய சலனங்கள் இருக்கும். லௌதீக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையையும் கடைப்பிடிச்சிக்கிட்டு ஆன்மீகத்தையும் கடைப்பிடிச்சிட்டு எந்த ஒரு மனிதன் தன்னால் வாழ முடியுதோ அதுதான் உண்மையான ஆன்மீகவாதி. அவங்களால தான் உண்மையான ஆன்மீகத்தை கொடுக்க முடியும். ஆன்மீகத்தில் டச் இல்லாதவங்களுக்கு தான் ஏதாவது சலனம் வரும் சொன்னீங்களுக்கு இல்லையா? அவங்களுக்கு இல்லைன்னு யார் சொன்னால் அவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். எங்கள் ஆன்மீகத்தை தொட்டாலும் பிரச்சனை, தொடர்னாலும் பிரச்சனை. அப்படின்னா இவங்களுக்கு வர பிரச்சனை எப்படின்னாக்கா ஐஸ்கிரீம் பிரச்சனை. இந்த ஆன்மீகத்தை டச் ஆத்மாத்மா ஆன்மீகத்தை வச்சுக்கிறவங்க அவங்க பிரச்சனையை கையில் தூக்குனா கூட சரி ஐஸ்கிரீம் மாதிரி கரைஞ்சி போயிடும். ஆன்மீகன்றது வந்துட்டு நாம் புரிஞ்சுக்கிட்டு வாழணும், தெரிஞ்சுக்கிட்டு வாழணும். நம்மளை அறியாமல் ஒரு சில இதெல்லாம் இருக்கும். அதை தொடாமல் முழுசாக யாரும் வாழ்க்கையை முழுமை பெற்று வாழ்ந்த வாழ்க்கைய முடியாது. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் ஆன்மீகம் பற்றி பலருக்கும் பலவிதமான கருத்துக்கள் இருக்குது. அதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். ஆன்மீகம் அப்படின்ற வார்த்தை நம்ம நியூமராலஜி சொல்கிற மாதிரி அதுவும் ஒரு மிகப்பெரிய கடல் சார். அந்த கடலில் நிறைய பேருக்கு நிறைய பார்வைகள் இருக்குது சார். ஆன்மீகம் அப்படின்றது இப்படித்தான், ஆன்மீகம்ன்றது இதுதான் அப்படின்ற மாதிரி பலருக்கும் பல கோணம் உண்டு, பல பார்வைகள் உண்டு. உங்களுடைய பார்வையில் ஆன்மீகம் அப்படின்றது எப்படி இருக்குது சார்? ஆமாம், ஆன்மீகத்தை ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. அது இந்த கருத்துக்கள் வேறுபடும், மாறுபடும். அதனால் அது தவறான கருத்தெல்லாம் சொல்ல முடியாது. திருக்குறள் மாதிரி தான். திருக்குறள் திருவள்ளுவர் எழுதிட்டாரு, பொழிப்புரை எழுதலை. அவங்க பொழிப்புரை எழுதிக்கலாம், தெளிவுரை, கோணார் உரை, எல்லா உரையும் எழுதிக்கலாம். ஆனால் இப்படி தான் எழுதணும்னு சொல்லலை. ஆனால் கனெக்டிவிட்டி இல்லாமல் எழுதக்கூடாது. அதே தான் ஆன்மீகமும், அதே சேம் லாஜிக்கு தான். இதில் நாம் சொல்ல வந்தது இந்த மனிதனுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இதில் வச்சுக்கிடலாம். ஏன்னா ஒரு மனிதனாக பிறக்கப்பட்டவன் இந்த கடவுள் நம்பிக்கையினால தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கிறான் அவனோட வாழ்க்கைன்றப்போ இறைவனுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இருக்கு. ஆமாம், அந்த மனிதனுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தம் இருக்கான்னு இருக்குது. ஏன்னா கடவுளுடைய படைப்பு, மனித படைப்பிலே அவர் படைத்ததே, இறைவன் படைத்ததான் ஆன்மீகத்தை மனிதன் வளர்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் மனிதனே படைச்சது. ஆன்மீகத்தை வளர்க்கணும், அதுக்காக தான் படைச்சார் அவர். ஆன்மீகத்தை வளர்க்கணும்னு இறைவன் சொல்லிட்டாரு சார். ஆனால் இங்கே பலருக்கும் பல கோணம் இருக்குது. ஆன்மீகம் இப்படியானப்பட்ட ஒரு பாதையில் தான் வளரணும், இல்லை இப்படியாகப்பட்ட ஒரு பாதையில் தான் வளரணும், இல்லை இந்த வழிமுறைகள் தான் சரி, இந்த வழிமுறைகள் சரியில்லை அப்படின்னு குழப்பிட்டே இருக்காங்களே சார். எதுதான் சரி சார்? அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த தெரிஞ்சதை கரெக்டு அப்படின்னு நினச்சி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்மீகத்தை ஏன்னா நான்லாம் பெரிய சிவன் கோயிலும் கட்டியிருக்கிறேன். ஆமாம், மகாலிங்கேஸ்வரன் சொல்லிட்டு திண்டிவனம் பக்கத்தில் கட்டியிருக்கிறேன். அதனால் இருக்குது. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் எடுத்த உடனே அவரும் அவ்வளோ சீக்கிரம் பர்மிஷன் கொடுத்துட மாட்டார். பணம் உள்ளவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கோயிலை கட்டலாம் சொல்ல மாட்டார். யாரை கட்ட சொல்லணுமோ அவங்களுக்கு தெரியும். அதனால் ஆன்மீகத்தை விட்டு வாழ்க்கையை விட்டுட்டு விலகி அவர்கள் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் நிறைய சலனங்கள் கொண்ட ஒரு வாழ்க்கை தான் அவங்க வாழ முடியும். ஆன்மீகத்தை தொடாமல் யாரும் வாழ்ந்துட முடியாது. அப்படி நான் விலகிட்டேங்க அப்படி இப்படி சொல்லி பண்ணிங்கனாக்கா வாழ்க்கையில் நிறைய சலனங்கள் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் நான் ஆன்மீக பாதையை மட்டும்தான் தொடர போகிறேன், எனக்கு லௌகிக வாழ்க்கையோ இல்லை குடும்பத்துக்கு சம்மந்தமான வாழ்க்கையோ எனக்கு வேண்டாம், இதுதான் சரியான பாதை, இதுதான் புனிதம்னு சொல்கிறாங்க. அப்போ இறைவன் தனியாக இருக்கிறது தான் ஆன்மீகம்னு சொல்கிறாரா, இல்லை குடும்பங்களோடு இருந்து வணங்குறது தான் சரியான ஆன்மீகம்னு சொல்கிறாங்களா? ஆமாம், லௌகீக வாழ்க்கை, குடும்ப ஈடுபாடோட வாழ்க்கை இருக்கிறதுலே ரொம்ப கடினமானது எதுன்னு கேட்டிங்கன்னா
லௌதீக வாழ்க்கையோடு ஆன்மீகத்தை கடத்தி செல்றவன் தான் உண்மையான ஆன்மீகவாதி. முற்றும் துறந்து தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சுக்கணும். அப்படின்னா ஒன்று, இந்த ஆன்மீகத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொல்கிறது யாரையும் ஒரு தவறானது இல்லை. சில பேர் வந்துட்டு குடும்பத்தை வாழ முடியாத, வாழ பிடிக்கல, வாழ தெரியலன்னு கூட சொல்லிக்கலாம். உண்மை சார். பொன்னாடிக்கிட்ட சண்டை போட்டுட்டு வாழ முடியல சொல்லிட்டு ஆன்மீகவாதி ஆயிடுறீங்க. அது எப்படி நீங்கள் ஆயிட்டீங்க? இப்போ வந்து திருவண்ணாமலையை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு முறை போய் வந்து நிறைய இன்டர்வியூ எடுக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து சிவனடியார்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் சிவனடியார்களாக இருக்கிறவங்க, சிவனே கதின்னு இருக்கிறவங்க குறைவான எண்களில் இருக்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கடன் பிரச்சனையோ, இல்லை வந்து மனைவி கிட்ட பிரச்சனையோ, இல்லை வந்து குழந்தைகளோட அந்த பிரச்சனைகளுக்காக நான் இங்கே வந்து நிம்மதியாக இருக்கேன், நான் சிவனடியார் ஆகிட்டேன் அப்படின்றாங்க. அது எப்படி சரியானதாக இருக்கும்? அது அந்த டாபிக் தான் உள்ளே வரேன். அப்போது லௌதீக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையையும் கடைப்பிடிச்சிக்கிட்டு ஆன்மீகத்தையும் கடைப்பிடிச்சிட்டு எந்த ஒரு மனிதன் தன்னால் வாழ முடியுதோ அதுதான் உண்மையான ஆன்மீகவாதி. அவங்களால தான் உண்மையான ஆன்மீகத்தை கொடுக்க முடியும். கண்டிப்பாக. சரிங்க, நான் பை பர்த்லேருந்தே ஆன்மீகத்தில் இருக்கிறேன், அவங்களாலையும் கொடுக்க முடியும். பை பர்த்லேருந்தே ஆன்மீகத்தை தவிர எனக்கு வேறு எது இல்லைன்னா அவங்களால முடியும். ஆனால் இடையில் பாதியில் எல்லாத்தையும் நான் பாதியில் விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்களால முடியுமா அப்படின்னு பார்த்தாக்கா அது முடிவு வந்து நான் சொல்லி கொடுக்கக்கூடாது, அது இறைவனே அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அது அனுப்பட்ட அது கரெக்ட் கிடையாது. அது ஏன்னா அது அப்படிங்க, அதுக்கு திருமணம் பண்ணிடக்கூடாது. உங்களை நம்பி கல்யாணம் பண்ணி உங்கள் ஒய்ஃப் இருக்குது, 2 பிள்ளைங்களோ 4 பிள்ளைங்களோ இருக்குது, அவங்களை பாதியில் விட்டுட்டு போகிறதுல அர்த்தம் இல்லை. இல்லையா? இல்லைங்க, நான் பயங்கர காசு வச்சுருக்கிறேங்க, மொத்தத்தையும் அவங்ககிட்ட கொடுத்து நான் தனியாக வந்துட்டேன், அப்படி வாழ்கிறீங்களா? அப்படி வாழ்ந்தவர் தான் புத்தர். அது ஏற்றுக்கலாம். அது ஆமாம், அவர் ஒரு அரசருங்க புத்தர். ஆமாம், அவர் பேர் வந்து ஒரிஜினல் பேர் சித்தார்த்து. எல்லாத்தையும் முற்றும் தரணும். அப்படி ஒரு மொத்த சொத்தையும் இது வந்துட்டு அரசனாக இருந்து உதறிட்டு வந்தது புத்தர். அது ஆன்மீகத்தில் கரெக்டு. ஆனால் இப்படி மொத்தத்தை வெறுத்துட்டு உள்ளவர் அது வந்து இறைவன் ஏற்றுப்பாரா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது கரெக்ட் இல்லை, விட்டுருவோம், நேராக சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஆன்மீகத்தை தன்னோட இணைத்து கொண்டு பார்ப்பவர்களுக்கும் ஒரு கேள்வி இருக்குது. அப்போது ஆன்மீகத்தில் லௌதிகம் வச்சுக்கிட்டு ஆன்மீகத்தை வச்சுக்கிட்டு அப்போ அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? ஆன்மீகத்தில் டச் இல்லாதவங்களுக்கு தான் ஏதாவது சலனம் வரும்னு சொன்னீங்களுக்கு இல்லையா? அவங்களுக்கு இல்லைன்னு யார் சொன்னால் அவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். எங்கள் ஆன்மீகத்தை தொட்டாலும் பிரச்சனை, தொடர்னாலும் பிரச்சனை. அப்படின்னா இவங்களுக்கு வர பிரச்சனை எப்படின்னாக்கா ஐஸ்கிரீம் பிரச்சனை. ஐஸ்கிரீம் என்னது, அப்படி கையில் வச்சிங்கனாக்கா ஃபியூ செகண்ட்ஸில் கரைஞ்சி போயிடும். ஆமாம். இந்த ஆன்மீகத்தை டச் ஆத்மாத்மா ஆன்மீகத்தை வச்சுக்கிறவங்க அவங்க பிரச்சனையை கையில் தூக்குனா கூட சரி ஐஸ்கிரீம் மாதிரி கரைஞ்சி போயிடும். நம்மளுடைய நேயர்களுக்கு வந்து ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க. யாரெல்லாம் ஆன்மீகத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை அப்படின்றது ஒரு ஐஸ் கியூப் மாதிரி கரைஞ்சி போயிடுன்றீங்க. ஆமாம், பொதுவாக ஆன்மீகம் என்பது அர்ப்பணிப்புக்கு கொண்டதாகும். ஆத்மாத்மாக ஆன்மீகம் உள்ளவர்கள் தாங்கள் வாழும் காலம் சரி, தாங்கள் வாழ்ந்து கொண்டு முடிக்கும் காலம் ஆகும்பொழுது அந்த ஆத்மாத்மா ஆன்மீகத்தில் வாழும்போது இந்த பிறவி வந்துட்டு வாழ்வதற்கு உண்டான பாக்கியத்தை இறைவன் கொடுக்குறாரு. அப்படின்னா என்னங்க அப்படின்னாக்கா அந்த காலத்தில் இருந்து வருவோம். அந்த காலத்துலேருந்து ஆத்மாத்மாக ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்கிறாருனாக்கா அவங்களுக்கு அடுத்த பிறவிலையும் வந்துட்டு வேறு ஒரு இதில் வந்துட்டு உள்ள கலந்துருவாங்க. அந்த சக்தி அவங்களுக்கு இருக்கு. இப்போ முன் ஜென்மத்தில் நம்ம ஒரு ஆன்மீகவாதியாகவோ இல்லை ஆன்மீகத்தில் மிகப்பெரிய பற்றுடையவங்களாகவும் இருந்தா அப்படின்னா அடுத்த ஜென்மமும் அப்படிப்பட்ட ஜென்மமாகத்தான் அமையுமா சார்? அதுதான் தமிழ்நாட்டில் கூட எடுத்துக்கிறோம். நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், எப்பவுமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அவர் முன் ஜென்மத்தில் ஆன்மீகவாதியாக இருந்தார், இந்த ஜென்மத்தில் பெரிய அரசியல்வாதியாக இருந்தார். இதுதான் உண்மை. இந்த ஜென்மத்தில் நம்ம எதுவாக இருந்து அப்படின்னா கூட அந்த ஆன்மீகம் செஞ்ச பல இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அர்ப்பணிப்பு இந்த ஜென்மத்தில் அவங்கள காப்பாற்றி விட்டுருச்சு நிறைய விஷயங்களில். அதுதான் உண்மை. சரி, அதை அப்படியே நிற்கட்டும். ஏன்னா எதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் அப்பப்போ நடுவில் நம்ம ஏன் அப்படி தூவி போடுறோம்னாக்கா அப்போ தான் அந்த ஒரு கனெக்டிவிட்டிக்கு அது கரெக்டாக சேரும், அது ஒட்டும். அப்போது நம்ம சொல்ல வந்த சப்ஜெக்ட்டு ஆன்மீகவாதியை முன்னையே ஒருத்தர் ஆத்மாத்மாக வாழ்ந்தாருனாக்கா அவங்க வாழ்ந்த காலத்தில் முழுசாக வாழ்ந்தாங்களா அப்படின்னா கூட முழுசாக வாழ முடியாமல் சிலது அவங்களுக்குள்ள சில ஆசைகள்லாம் இருந்திருக்கும், எது வேணாலும் இருக்கலாம். அந்த ஆசைகள் வந்துட்டு விட்டுட்டு போயிடுச்சின்னாக்கா அடுத்து இப்போ நடந்து வர இந்த காலத்துலேயும் அவங்க வேற ஒரு ரூபத்தில் உள்ள நுழைஞ்சி அவங்களுடைய ஆசையை பூர்த்தி அடையும்.
அப்போ நீங்கள் இந்த காலத்தில் ஆத்மாத்மாக வாழ்ந்தாலும் அடுத்த ஜென்மத்திலையும் போயிட்டு உங்கள் தேவை இப்போ விட்டுட்டு போனால் கூட அடுத்த ஜென்மத்தில் அது உங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடைச்சிடும். அதுதான் ஆன்மீகத்தை நம்ம ஆத்மாத்மாக வாழ வேண்டியது. ஏன்னா பொதுவாக ஆரம்பத்தில் வந்துட்டு இப்போ அப்படி இல்லை. ஆரம்பத்தில் வந்து சிவனை வணங்குறது எதுக்கு அப்படின்னா பொதுவாக எல்லாருடைய கோட்பாடு ஒரே மாதிரி இருந்தது. என்னது, சிவனை வணங்கினாவே அடுத்த ஜென்மமே எனக்கு வேண்டாம், அதுக்காக தான் சிவனை வணங்குறது, அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை அது தெரியாது. அது ஆரம்ப காலத்தில் வந்து நான் ஆரம்பம்னு சொல்கிறது வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்போ அதுக்கு முன்ன வரைக்கும்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிவனை கும்பிட்டாக்கா அடுத்த ஜென்மம் ஒன்று வேண்டாங்க, அதுக்காக தாங்க நாங்கள் சிவனை கும்பிட்றோம் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் கோவில் கட்டினதே வந்து அடுத்த ஜென்மம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டுங்க அப்படின்னு சொல்லி தான் கோயிலை கட்டினது. பொதுவாக வந்து நிறைய பேருடைய கருத்து இதுவாக இருக்குது சார். என்னென்னா, நான் அடுத்த பிறவி மணந்து அடுத்த பிறவியில் வந்து மனுஷனாவே பறக்கக்கூடாது, இல்லை அடுத்த பிறவியே எனக்கு வேண்டாம், இதுவே கடைசி பிறவியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு எது காரணமாக இருக்கும்? அதுதான் சொல்ல வரேன். இப்போ நான் கேட்ட கேள்வியிலேருந்து தான் நீங்கள் கேட்குறீங்க, நான் சொன்னதுலேருந்து தான். நீங்கள் இப்போ வாழும்போது எந்த விஷயத்தில் ஆத்மாத்மா உங்களை நீங்கள் கரெக்டாக இருந்துக்குங்க. இருக்கும்போது அடுத்த பிறவி என்னவாங்கிறது நீங்கள் முடிவு எடுக்க வேண்டாம், அது உங்களுக்கு கரெக்டாக நடக்கும். உங்களுடைய பிறவி நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த பிறவியில் நம்ம என்ன பண்ண அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. ஏங்க இப்போ எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவோம், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடுவோம், அடுத்து நம்ம பார்க்க அடுத்து நம்ம என்ன ஆக போகிறோம் நமக்கு தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க. இறந்தவர்களை கூட வீட்டில் வந்துட்டு கடவுளாக கும்பிட்டுட்டு இருக்கிறோம். உண்மைக்கா இல்லைங்களா? கும்பிட்றோமா இல்லை கடவுளா? நம்ம முன்னோர்களை இன்னும் நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் உள்ள கனெக்டிவிட்டி ஆகாமல் இருக்குது. அவங்களே சொல்லிப்பாங்க, இல்லைங்க அவர் கும்பிட எங்களுக்கு பிரச்சனை வருதுங்கம்பாங்க. அதுவும் நம்ம கேட்டிருக்கணும் இல்லையா? அதுக்கும் காரணம் அதுதான். உங்களுக்கு உங்கள் வீடே வந்து இதுக்கு முன்னாடி வாழும்போதும் இல்லை, ஆஃப்டர் இதுக்கப்புறம் கூட உங்களுக்கு இல்லை, இருக்க இடம் கிடைக்காது. அதாவது சில பேர் இருந்தும் வாழ முடியல, இறந்தும் வாழ முடியலங்கிற மாதிரி அப்படி கொண்டு போய் விட்டுரும் அது. அதனால் இந்த இடையிலே கொஞ்சம் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்து இதாக பிரேக் ஆகிடுது இல்லை லைஃபு, அவங்களுக்கு எங்கேயுமே வாழ இடம் கிடைக்காது. அதனால் வந்து இதெல்லாம் வந்துட்டு நம்ம சும்மா ஒன்றுமா சொன்ன மாதிரி போகிற போக்கில் ஏதோ வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிலாம் நினச்சேன்னா கிடையாது. லைஃபுங்கிறது வந்துட்டு இப்படி தான்ங்கிறது ஒரு செதுக்கி வச்சிருக்கிறாரு. நாம் அதை தெரியலன்னா கூட கேட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கும்போது இதில் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கணும். முன் ஜென்மனோட தொடர்பு இல்லாமல் இந்த ஜென்மத்தில் யாரும் வாழ்ந்து விட முடியாது. இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு முன் ஜென்மத்தில் இருந்திருக்கு. இல்லாமல் ஒருத்தர் கூட இருக்க முடியாது, வாழவே முடியாது. ஒரு கனெக்டிவிட்டி உள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அடுத்த ஜென்மம் ஒன்று இருக்கா, இங்கே தான் கொஸ்டின் இருக்குது. நீங்கள் வாழ்கிறதுல என்ன மாதிரி வாழ்ந்தீங்க, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, எப்படி உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு, இதை பொறுத்து தான் அடுத்தது உங்களுக்கு ஜென்மம் ஒன்று இருக்கா இல்லையா. இருந்ததுன்னா, அதாவது இல்லைனாலும் சந்தோஷம், பெரிய கும்பிட்டு போட்டு போயிடலாங்கிறது. அது நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, எப்படி வாழ்ந்தீங்க, எப்படி வாழ்ந்து முடிச்சிங்க, எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, அதை பொறுத்து தான் அதனுடைய கண்டினியூட்டி பிரேக்கு. கண்டினியூட்டி இருந்தாலும் தப்பு கிடையாது, ஆனால் அது என்ன மாதிரி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. அதனால் நம்ம நினச்சிக்கிறோம் வாழ்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம், வாழ்கிற வரைக்கும் ஹாயாக இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஒருத்தர் கூட நினைக்காதீங்க. ஏன்னா முன் ஜென்மத்தில் இருக்கும்போது இந்த ஜென்மத்துக்கு கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லும் போகும்போது அப்போ அடுத்த ஜென்மத்துக்கு அதனுடைய கமா இருக்குது. இது ஃபுல் ஸ்டாப் இல்லை, கமா இருக்குது. அந்த கமாவை இந்த ஜென்மத்தை நம்ம கரெக்டாக பண்ணிக்கணும். தவறுகள் என்பது ஒன்று ரெண்டு மனிதன், ஒன்று சிம்பிள் லாஜிக்கு. மனிதன் என்னாவே தவறு செய்யத்தான் செய்வாங்க. தவறு செய்யாத மனிதன் உலகில் ஒருவர் கூட கிடையாது. தெரியாத செய்கிற போது தவறு, தெரிஞ்சு செஞ்சால் அது பேர் தவறு இல்லை. தொடர்ந்து செஞ்சாலும் தவறு இல்லை, திருத்திக்கிட்டால் தான் தவறு. திருத்தாமல் செஞ்சுக்கிட்டு தானே அது தவறு இல்லை. அதனால் இயற்கை தானே. இல்லைங்க, நான் அந்த என்னை பொறுத்தவரைக்கும் இந்த டீனேஜ் பசங்கள்லாம் ஒன்றும் இல்லை, டீனேஜ் பசங்களை கூப்பிட்டு எல்லாத்தையும் கேளுங்க, எல்லாம் டீனேஜும் கடவுள் இருக்கிறத என்னை வந்து காட்ட சொல்லு அப்படின்னு, என்கிட்ட வந்து பேச சொல்லு, அவர் எப்படி இருப்பார் அப்படிப்பாங்க. அந்த வயசு பேசுவோம். அடுத்து ஏஜ் எங்களுக்கு போகும்போது அங்கே இங்கெல்லாம் அடிகள் வலிகள் எல்லாம் தாங்கி வந்ததுக்கு அப்புறம் தாண்டா ஒருத்தர் இருக்கிறார் கடவுள் மாதிரி அதில் அது சொல்ல வராங்க. இன்றைக்கி நான் இவ்வளோ மார்க் எடுத்தேன்னா கடவுள், இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய ஆளுன்னா கடவுள் அப்படின்ட்டு, நான் இவ்வளோ உலகம் ஃபுல்லாக போயிருப்பேன்னா கடவுள் அப்படி. அந்த டீனேஜே அப்படி தான் பேச சொல்லும். அதெல்லாம் கடவுள் கோச்சிக்க மாட்டார். நீ அதெல்லாம் கடந்து வந்தால் தான் அப்போ வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். அவருக்கு தெரியும். அவருக்கு அந்த மாதிரி பேசுகிறவங்கள தான் வந்து பெரிய ஆன்மீகவாதி ஆக்குவார் அவர்.
நீ அதையே தொடர்ந்து பேசுனவங்கள வந்து எதில் கனெக்ட் ஆக மாட்டாங்க எனக்கு. அப்போது ஆன்மீகம் என்பது வந்துட்டு நாம் புரிஞ்சுக்கிட்டு வாழணும், தெரிஞ்சுக்கிட்டு வாழணும். நம்மளை அறியாமல் ஒரு சில இதெல்லாம் இருக்கும், அதை தொடாமல் முழுசாக யாரும் வாழ்க்கையை முழுமை பெற்று வாழ்ந்தே வாழ்க்கைய முடியாது. அதுக்கு என்னங்கிறது அழகாக அப்படி சும்மா அங்கங்கே சும்மா அழகாக சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை வந்துட்டு நல்லா போட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா இப்படியா, அவ்வளோ சிம்பிள் தான். நம்ம லைஃபே சிம்பிளிசிட்டி தான். அதை நம்ம கையில் கொண்டு போகிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், எல்லாருக்கும் ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும் சார். ஏன்னா வந்துட்டு ஆன்மீகம் அப்படின்றது வந்து பல மக்களுக்கும் வந்து பலவேறுபட்ட பார்வைகள் இருந்தால் கூட ஆன்மீகம்ன்றது நீங்கள் நம்பினாலே போதும், அது உங்களை நல்லபடியாக நகர்த்திட்டு போகும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.